ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபின்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட யூடியூப் சேனலில் வர்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்துருக்கேன். என்கிட்ட நிறையா பேர் வந்து இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான விளக்கமான வீடியோ தான் இது. நாம் இதில் வெறும் ஃபின்லாண்டு மட்டும் பார்க்க போகிறது இல்லை. இந்த யூரோப்பை பற்றின வீடியோக்கள்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். யூடியூபர்ஸு அவங்க எதன் நோக்கத்தில் போடுறாங்க, அதை போய் நம்ம ஆளுங்க எதனால் பார்க்குறாங்க, இதனால் நம்ம வெளியில் என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமாக சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ஃபின்லாண்டில் ஈஸியாக வேலை கிடைக்கிது அப்படின்ற மாதிரி ஒரு இது பார்த்தேன். அதே மாதிரி கெனடா அப்புறம் ஹங்கேரியில் 1,50,000 சம்பளம். ஹங்கேரியில் மட்டும் இல்லை, யூரோப் எங்கே எடுத்துக்கிட்டாலும் 1,00,000 2,00,000 வரைக்கும் சம்பளம்னு போடுவாங்க. அப்புறம் குரோஷியாவில் 5,00,000 வரைக்கும் 5,00,000 வேலை வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், அதே மாதிரி சுவிட்சர்லாண்டில் 3,00,000 வேலை வாய்ப்புகள் இருக்கிறதாகவும், அப்புறம் ஜெர்மனியில் 6,30,000 வேலைவாய்ப்புகள் இருக்கிறதாகவும், இது நான் செலக்டடாக பார்த்த ஒரு சில வீடியோக்கள், வியூஸு அதிகமாக போயிருக்கிற வீடியோக்கள். இது நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னா, இதனால் உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. அவங்க அந்த தம்ப்நெயில்ல போட்டு படிப்பு தேவையில்லை, எஜுகேஷன் தேவையில்லை, பணம் தேவையில்லை, ஃப்ரீ, ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்லாம் சொல்லி போடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வியூஸ் நோக்கத்துக்காக மட்டுமே தான் யூடியூபர்ஸ் தம்ப்நெயில்ல ரெடி பண்ணி போடுறாங்க. அதை பண நோக்கத்துக்காக தான் பண்ணுறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான். நல்லது நினைக்க உங்கள் சொந்தக்காரங்கனாலே முடியாது. ஏஜென்ட்னா எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ரொம்ப மோசமாக இப்போ யூடியூபர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்காங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ண தயாராகவும் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள சொல்லி தப்பு இல்லை. நம்ம ஆளுங்களை சொல்கிறோம். ஒரு நெட்டு ஃப்ரீ இன்டர்நெட் போட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம இந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டா என்னையெல்லாம் என்ன மாதிரி பண்ணி எப்படி மன உளைச்சல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதே மாதிரி இப்போ வெளியில் எப்படி சொல்கிறது, இப்போ ஃபின்லாண்டை பற்றி போட்டிருந்தாலும் சரி, அதை அவங்கள்ட்ட கேட்குறத விட்டுட்டு நேராக என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவிலையுமே இப்போ நம்ம தம்ப்நெயில பார்த்துட்டு நிறையா பேர் உள்ளே வருவீங்க. உங்களுக்கு சரியான ரிப்ளை பண்ணுற வீடியோ தான் இது. இதுக்கு மேலே ஒரு யூடியூபர்ஸை என்ன நோக்கத்தில் நீங்கள் போய் பார்க்கணும், அவங்க எதன் அடிப்படையில் போடுறாங்க அப்படிங்கிறத நல்ல கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்குவீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஃபின்லாண்டை பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன் வாங்க. அங்கே வேலை பற்றாக்குறை இருக்கிறது உண்மை தான். பட் அது எல்லாருக்கும் பயன்படுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. இப்போ அந்த ஃபின்லாண்டுங்கிறது செங்கன் கண்ட்ரீஸில் இருக்குது. டோட்டலாக 27 நாடுகள் இருக்குது. அந்த செங்கன் கண்ட்ரீஸில் எல்லா நாட்டுக்குமே போயிட்டு வேலை பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். நம்ம ஃபாரினர்ஸ்லேருந்து வந்து வேலை பார்த்தவங்கள விட்டுருங்க, அது அடுத்த லிஸ்ட்டு. லோக்கல் பீப்புளை மட்டும் சொல்கிறேன். இப்போ போலந்தில் உள்ளவங்க ஜெர்மனியில் போய் வேலை பார்க்கலாம், ஃபின்லாண்டில் போய்ட்டு வேலை பார்க்கலாம். இப்போ ஃபின்லாண்டில் ஷார்ட்டேஜ்னா பக்கத்து ஊரில் உள்ளவங்களுக்கு பார்ப்பாங்க, பக்கத்து நாட்டில் பார்ப்பாங்க. இந்த மாதிரி 26 செங்கன் நாடுகள் இருக்குது. அதே மாதிரி யூரோப்பு நான் செங்கன் யூரோப்பு பாஸ்போர்ட் இருந்தாலே வெறும் அரைவல் விசா தான் இங்கே வந்து அவங்க நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்க முடியும். செர்பியா, ரோமானியா, பல்கேரியா, இந்த மாதிரி சின்ன குட்டி யூரோப்பு நாடுகளும் இங்கே வந்து வேலை பார்க்கலாம். அந்தளவுக்கு அவங்களுக்கு பர்மிஷனு. ஸோ முதல் உரிமை யூரோப் யூனியனில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பு. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இதையும் வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுனால எத்தனையோ பேர் வந்து இதை புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபாரினர்ஸ், இப்போ நீங்கள் அந்த இதுலேயும் பற்றாக்குறை வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணலாம், செங்கன் யூனியனில் இருப்பாங்கல்ல, அவங்க ஆள் பற்றாக்குறை, இந்த இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, போலந்து டிஆர்சி கார்டு வச்சுருந்தா போதும், இங்கே வாங்க, அதை நான் லீகலாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களால ஈஸியாக எடுத்துக்க முடியும். ரொம்ப நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க 15 நாளில் விசா கிடச்சிரும்னு ஒருத்தர் வந்து சொல்கிறதா என்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. 15 டேஸில் யார் விசா கொடுப்பா, எந்த காசுமே இல்லைங்கிறீங்க. உங்களையெல்லாம் பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது. எப்படி என்ன சொல்கிறது, இவ்வளோ ஏமாளிகளாக இருக்கீங்களே. உங்களையெல்லாம் ஈஸியாக ஏமாற்றிடலாம். யூடியூபர்ஸு, ஏஜென்சி, ஒரு ஒரு உலகத்தில் என்ன நடக்குது, அதை எப்படி உங்களுடைய பார்வை போகணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு இல்லை. 2023 செஞ்சுரியில் இப்போ இருக்கோம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால், இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னைய கூட ஏமாளி, யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு டைமை நீங்கள் போய் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறவங்க எதன் அடிப்படையில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏஜ் லிமிட் இல்லை, யார் வேணாலும் வரலாம், ஃப்ரீ ரெக்கர்மெண்ட்டு, 15 நாளில் வீசா. அவங்க சொல்கிறவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க. முடிச்சிருக்கேன் ஒரு கேட்டகரியில், அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அவங்களும் எலிஜிபிள் கிடையாது. இப்போ நான் படிக்கவே இல்லை, எனக்கு வெல்டிங் வேலை தெரியும் அப்படின்னு கேட்டாலும் அவங்களும் எலிஜிபிள் ஆக முடியாது. இங்கே ஒரு ஃபாரின்ஸ் ஹையர் பண்ணுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் உங்களுக்கு ஸ்கில்டு இருக்கணும், படிச்சிருக்கணும் அது ரிலேட்டடாக. இப்போ வெல்டிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா
முன்ன இருக்கிறவங்கலாம் வெல்டிங் கோர்ஸ் படிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் அதுக்காக என்ன பண்ணலாம், சிங்கப்பூருக்கு போய் டெஸ்ட் அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெல்டிங் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அது எத்தனை இப்போலாம் ஒரு எப்படி சொல்கிறது, ஃபின்லாண்டை விட்டு அது வெளியில் வரும் பொழுது இங்கே பக்கத்து நாடுகளையெல்லாம் தாண்டி அவ்வளோ பற்றாக்குறை வந்தால் தான் வெளியில் வேலைவாய்ப்பாக போகும். இதை வந்து தப்பாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம். அதனால தான் நம்ம இதை வந்து வெளியில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம். அவ்வளோ ஈஸியாலாம் உங்களை எடுத்துட மாட்டானுங்க. இப்போ படிச்சிருக்கணும், அது ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களை ஃப்ரீயாக எடுக்க நான் வேணால் முட்டாளா? உங்களை கூப்பிட்டு வச்சு வேலையை சொல்லி கொடுத்து மொழியை கற்றுக்க வச்சு எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு அவன் என்ன முட்டாளான்னு கேட்குறேன். அப்படி ஃப்ரீ ரெக்கமெண்டாக இருந்தாலுமே யூடியூபர்ஸ் அவங்க யாருக்கு சொல்லுவாங்கன்னு முன்னையே நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ உங்கள் ஸ்கில்ட்டை வளர்த்துக்கோங்க. நம்ம ஃபின்லாண்டுக்குன்னு சொல்ல வரல. யூரோப்பு, செங்கனு, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு எல்லாத்துலேயுமே ஸ்கேம் போயிட்டுருக்குது. ஏஜென்சி இருக்குது. ஒரு வியூஸுக்காக உங்களை அந்த ஃப்ரீன்னு போட்டாலே அங்கே தான் போய் உழுவுறீங்க. அந்த அளவுக்கு மானங்கட்டு போயிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். அப்படி அது இறங்கி வேலையும் செய்ய மாட்டீங்க, தேட மாட்டீங்க, எப்படி சொல்கிறது, கஷ்டப்பட மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு வாயில் கொண்டாந்து திணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. தேட ஆரம்பிங்க. இப்போவுமே போய்ட்டு ஃபின்லாண்டு மட்டும் இல்லை பிரதர், எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அதில் போய் நீங்கள் லாகின் பண்ணி வைங்க. ரெக்குவயர்மெண்ட் வந்து நீங்கள் அந்தளவுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு வரும். அவங்களே ஃப்ரீயாக கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அது எந்த லிங்கு பிரதர், அதை கொஞ்சம் அனுப்புங்களேன், இதை கொஞ்சம் அனுப்புங்களேன். இதெல்லாம் என்ன சொல்கிறது நான்? இது இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்க உதவி பண்ணி உங்கள் வாயில் வந்து சாப்பாடு எடுத்து ஊட்டி வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு வழி சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் போய் அதை தேடணும். ஜஸ்ட்டு நான் அதை சொன்னதுக்கப்புறம் நம்ம 2 இதை தேடும் பொழுது மால்ட்டாவுக்கு ஒரு லிங்க் கிடைக்குது, ஃபின்லாண்டுக்கு ஒரு லிங்க் கிடைக்குது. இறங்கி கஷ்டமே படாமல் நீ முன்னேறணும் அப்படின்னா நீ வீட்டிலே உட்காந்து தான் இருக்கணும். இல்லைனா ஏஜென்ட்டு போய் காசை கொடுத்து தான் ஏமாறுவேன். அடுத்த படி நீ ஏறவே முடியாது. நீயும் ஹெல்ப் பண்ண மாட்ட, ஹெல்ப் பண்ணுறவங்களையும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். அந்த வீடியோஸ் போட்டு காசு சம்பாரிச்சுக்கிட்டு அவன் போயிடுவான். போயிட்டு அதை போய் நீங்கள் பார்க்கறதுனால இப்போ நம்ம அதை போடுறோம், நல்லது போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எத்தனை பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்து கால் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலை. நம்பரை மேலே கொடுத்த உடனே இழிச்சவன் சிக்கிட்டான்டான்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபோட பண்ணாமல் நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு அவ்வளோ மன வருத்தமாக இருக்குது. ஒரு யூடியூபர்ஸை ஓப்பன் பண்ணி அவங்க பேசுகிறத கேட்டிங்கனாலே எந்த அளவுக்கு அதில் உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் இருக்கிறது உள்ள டீட்டெயிலில் வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் கேளுங்க. எதுக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்க, வெளியில் ஒரு விஷயம் போட்டிருக்கீங்க, உள்ளே வந்தால் இது மாதிரி இல்லையே, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்க, இப்படி பணம் சம்பாதிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேளுங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க. போய் சும்மா தான் இந்த டிக்டாக் ஜிபி முத்து சம்திங் சாதனா அவங்களாம் ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்கன்னு திட்டுறதுக்காக ஒரு சில பேர் குரூப்பு, ரசிக்கிறதுக்காக ஒரு சில பேர் குரூப்பு. பிரயோஜனமாக பயன்படுத்துங்க. நீங்கள் அந்த வியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. என்டர்டெயின்மெண்ட் அடுத்த பிரச்சனை. இப்போ அத்தியாவசியமாக இருக்கிறது என்ன? பொருளாதார அடிப்படையில் ஃபாரின் பொண்ணு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதை சரியாக பயன்படுத்தாத யூடியூபர்ஸ்லாம் கேள்வி கேளுங்க. எதுக்கு நீங்கள் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் எதுக்கு யூடியூபர்ஸ் வீடியோ போடுறேன்? அதெல்லாம் சாம்பிள்லாம் நான் அதில் சேர்த்து விட்றேன். எல்லாத்தையும் போய்ட்டு பாருங்கள். அவங்க யூடியூப் சேனல் நேமெல்லாம் சொல்ல நான் விரும்பலை. எல்லாமே மேலே ஒரு கண்டென்ட் இருக்கும், உள்ளே போய் பார்த்தா ஒரு இலவும் இருக்க மாட்டேங்குது. வியூஸ் எல்லாம் அள்ளிக்கிட்டு போயிருக்கு. இப்போ அதான் நான் சொல்கிறேனே, நம்ம ஆளுங்க கஷ்டப்படக்கூடாது, எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி ஆளுகள் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க அப்படி சம்பாரிச்சுக்கிட்டே போயிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஏமாளிகளாக இங்கேயே உட்காந்துருக்கிற வேண்டியதான். அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் முன்னேறவே முடியாது. ஃபின்லாண்டில் போயிட்டு அந்த வெப்சைட்டில் பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக ஸ்கில்டு கேட்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனில் சூப்பர்வைசராக இருந்தவங்களாகவும் நான் போயிட்டு செக் பண்ணதில் ஒரு 2-3 வேலை பார்த்தேன். வெல்டிங்ஸு, எலக்ட்ரீஷியனு, அந்த மாதிரி ஸ்டீல் ஃபிக்ஸரு, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்டு கேட்குறான். ஈரோ பாஸ்ன்னு CV ஒன்று, அதுக்குன்னே ஒரு ஃபார்மெட் இருக்குது, அதில் ரெடி பண்ணுங்கள். அதில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பக்காவாக வச்சுட்டு எல்லாமே சிங்கிள் PDF-ஆக வைங்க. அது உள்ளே போனீங்கன்னா மெயில் இருக்குது, அதில் போய் நீங்கள் தட்டி விட்டீங்க அப்படின்னா அவங்களே பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தானா இன்டர்வியூ வைப்பாங்க. இல்லை எனக்கு உண்மையிலே அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் படித்த பசங்க அது ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கோங்க. இன்டர்வியூவில் என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அங்கே போயிட்டா உங்களை வேலை தெரியலை அப்படின்ட்டு வெளியில் அனுப்ப போகிறது கிடையாது. கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிங்க. உங்கள் கையை பிடிச்சி யாருமே இந்த வழியில் போ சரியாக இருக்கும், இந்த வழியில் போ தப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த காலத்தில் சொல்கிறது ஆட்கள் ரொம்ப குறைவு. சொல்கிறவங்களையும் மனசை வந்து ரொம்ப காயப்படுத்திக்கிட்டு இருக்காதிங்க. இப்போ சொன்னால் கூட யூரோ பாஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கூட வருவீங்க. நெட்டில் போய் தேடுங்க தயவு செய்து. ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா நெட்டில் போய் தேடுங்க, அது ரிலேட்டடாக வீடியோவை பாருங்கள், கொஞ்சமாவது மெனக்கெடுங்க. ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ வீசா, 15 நாளில் வீசா அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. என்ன நான் சொல்கிறதுனே புரியலை. நீ ஃபஸ்ட்டு அதுக்கு தயாராக இருக்கணும், உனக்கு ஒரு தகுதி இருக்கணும், அது ரிலேட்டடாக ஒரு 10-15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும்.
சும்மா நீ எங்கேயோ ஒரு மூலையில் ஜியோ நெட்டை ஃப்ரீ நெட்டை போட்டுட்டு படுத்து கிடப்ப, இவங்க வந்து வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிருமா? எந்த ரிஸ்க்குமே எடுக்காமல் முயற்சி பண்ணாமல் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. எல்லாமே இங்கே சுயநலமான உலகம், சுயநலத்தில் தான் போய்கிட்டு இருக்குது. ஃபின்லாண்டை பற்றியோ எனக்கு அப்பப்போ ஒரு ஸ்கேம் போயிட்டே தான் இருக்கும். அயர்லாண்டை பற்றி இடையில ஒரு நியூஸ் வந்தது. இப்போ ஃபின்லாண்டு, அயர்லாண்டில் எப்படின்னா அந்த எப்படி நியூஸ்லேயே போட்டானுங்க இதெல்லாம். அப்போல்லாம் யூடியூபர்ஸ் என்ன சொன்னானுங்கன்னா 75 லட்ச ரூபா காசையும் கொடுத்து வீடையும் கொடுத்து அங்கே தொழில் பண்ணுறதுக்கும் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்புனானுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதோட உண்மைத்தன்மை என்னென்னா, அந்த சின்ன சின்ன குக்கிராமங்கள்லேருந்து அயர்லாண்ட்லேருந்து யூகே சைடு கனடா அந்த மாதிரி மூவ் ஆகி போயிட்டாங்க நிறைய பேர். அங்கே மக்கள் தொகை குறைவாக இருக்கும் பொழுது வெளியில் இந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் வெளியில் போனாங்க. அந்த அவங்கள திரும்ப வர வைக்கிறதுக்காக போட்ட திட்டம் தான் அது. ஆனால் அதை எப்படி கூட்டிட்டானுங்க, ஃபேமிலி கூட போய் செட் ஆகிடலாம், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் போய் பண்ணிடலாம். இப்போ ஃபின்லாண்டில் ஒரு வேகன்சி வருதுன்னா நம்ம ஆளுக்கெல்லாம் கண்ணை மூடிட்டு இருக்கீங்க யூடியூபர்ஸும். அது நேராக இன்னமும் இந்தியாவில் போய்ட்டு இறக்கி விட்ற மாதிரி. அது எப்போ ஃபின்லாண்டை விட்டு வெளியாகுதோ அது அப்படியே வேர்ல்டு ஃபுல்லாக அது அட்வர்டைஸ்மெண்ட்டியா எல்லா நாட்டிலேருந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு கோடியில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கில்டை வளர்த்துக்கோங்க. ஆசை இருந்தால் பத்தாது, அதுக்கு தேவையான முயற்சிகளையும் பண்ணணும். அந்த மாதிரி ஃபின்லாண்டு ஸ்கேம் இப்போது யூடியூபர்ஸ் போடுறாங்கன்னா அதோட நோக்கங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பணம் சம்பாதிக்கிற நோக்கம் மட்டும்தான். எப்படி அவங்களோட இனிமேல் உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும், எதை நோக்கி பயணம் பண்ணணும், இறங்கி தேட ஆரம்பிங்க. முயற்சி பண்ணாமல் பண்ணுனீங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் கிடைக்கும். ஏஜென்சியே தேவையில்லை, பணம் இழக்கணும்னு அவசியமே இல்லை. கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது, உடனே அந்த வாய்ப்பு வந்துடாது. எல்லா கண்ட்ரியோட அஃபிஷியல் வெப்சைட்டே ஓப்பன் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஸ்கில்டு இருக்கிற மாதிரி காட்டுங்க, அது ரிலேட்டடாக படிங்க, எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போங்க, சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லக்குன்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவன் உங்களை காண்டாக்ட் பண்ணுவான், வீசா கொடுப்பான். நீங்கள் அங்கே போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அவனை உங்களை திரும்ப நீங்கள் போங்க, ஏன் வேலை தெரியாமல் வந்தீங்க அப்படின்னு யாருமே சொல்ல போகிறதில்ல. பட் அவங்க அங்கேருந்து எடுக்கும் பொழுது வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. காசு கட்டாமல் போகணும், ஃப்ரீயாக போகணும், லட்சக்கணக்கில் சம்பளம் வேணும், 15 நாளில் போகணும். இப்படி கண்மூடித்தனமாக முட்டாள்தனமாக வீட்டில் படுத்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு ஸ்கில்டு இருக்கா, எல்லா கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்டுமே போலந்து, ஃபின்லாண்டு, ஜெர்மனி, நெதர்லாந்து, கனடா, யூகே அஃபிஷியல் வெப்சைட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது. அதில் எல்லாம் போயிட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணி வை. ஃப்ரீ ரெக்யர்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு லக்கு இருந்தால் வரும். இனி இந்த அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா எதை நோக்கத்தில் பண்ணுறாங்கிறத தயவு செய்து கேட்டுக்கோங்க. அந்த 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 தம்ப்நெயில்லாம் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் எல்லாம் லட்சக்கணக்கில் போயிருக்கு. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கல்லா கட்டிட்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு என்ன யூஸ்? அதனால் ஒரு சாதாரண ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலை பார்க்குறதுலையும் இந்த மாதிரி ஃப்ரீ வீசான்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு போய் பார்க்குறதையும் ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. உதவுற மனப்பான்மை வரணும் எல்லாருக்குமே, யூடியூபர்ஸுக்குன்னு சொல்லலை, பார்க்குற உங்களுக்கும் தான். எதன் நோக்கத்தில் போடுறாங்க, எதன் அடிப்படையில் போடுறாங்க, இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள். எத்தனையோ யூடியூபர்ஸ் ஹர்ஷாஸ் ஆகி நம்ம ஊர்லேயே நிறைய பேரெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த சாப்பாடு கொடுத்து வீடியோ பண்ணுறதா இருக்கட்டும். அந்த மாதிரி நல்லது பண்ணி வியூஸ் பண்ணுங்கள். அதில் நீங்கள் சம்பாதிச்சாலும் அதை திரும்ப நல்லதுக்கே பண்ணுங்கள். அதை பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் ஹெல்ப் பண்ணலாம். பட் இப்படி பணம் சம்பாதிக்கிறது ஒரு குறுக்கு வழியை எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம நாடு உருப்படாது. தமிழ் ஆளுங்க எல்லா இடத்துலையும் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பானுங்க. நம்ம ஆளுங்க இல்லாத ஏரியாவே கிடையாது. எல்லா நாட்டிலையுமே ஆள் இருக்குது. எல்லாருமே யூடியூபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே நினச்சாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே போயிட்டு இது தெரியாமல் யாருமே இனிமேல் ஏமாறக்கூடாது. ஸோ காசுக்காக நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறத ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. நம்ம ஆளுகளுக்கு உதவி பண்ணுங்கள். இருக்கிற நிலவரத்தை எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஸ்கில்டு இருக்கா, இப்படி பண்ணு அப்படின்னு முடிஞ்சால் சொல்லுங்கள். முடியலையா வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. இது மூலமாக பணம் சம்பாதிக்கிறத இதோட நிப்பாட்டுங்க. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு இருக்கிறதா இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைபரில் இருக்காதீங்க. அந்த வீடியோ போட்டால் இங்கே வந்து கேள்வி கேட்குறது, இங்கே போட்டால் அங்கே போய் கேள்வி கேட்குறது. டேரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ், நான் போடுற வீடியோவில் டவுட் இருக்கா என்கிட்ட கேளு, அடுத்தவங்க போடுற வீடியோவில் டவுட் இருக்கா அவங்கக்கிட்ட போய் கேளு. இதில் கூட நீ என்ன பயந்துக்கிட்டு இருக்க? ஏன்னா அவங்க கான்டாக்ட்லாம் பண்ண முடியாது, அந்தளவுக்கு பிஸியாக இருப்பாங்க. நம்மனா நம்பரை கொடுத்துட்டோம், இழிச்சவான் சும்மா இருப்பான் அப்படின்ட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் 10 hours. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப லென்த்தான வீடியோவாக போயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. யூடியூபர்ஸு என்ன நோக்கத்தில் போடுறாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. நீங்கள் இறங்கி ரிஸ்க் எடுங்கள். நன்றி. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்லை, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. ஒன்னு சொல்லி சமைச்சிட்டு இல்ல தம்பி, இவ்வளவு வேணாம், எனக்கு 400 ரூபா போகுது தம்பி. இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க. சரி தம்பி, உங்க விலாசத்தை கொடுங்க, நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். எங்களுக்கு பர்மனன்ட்